ശ്ലോകം 7. സമേ ദേശേ ശുഭേ സ്ഥാനേ കൃത്വാ പത്മാസനം വിഭും അവലംബ്യതനു സജ്ജം ഖണ്ഡദേശേ ധരാസ്ഥിതം. സമേ ദേശേ ശുഭേ സ്ഥാനേ കൃത്വാ പത്മാസനം വിഭു അവലംബ്യതനു സജ്ജം ഖണ്ഡദേശേ ധരാസ്ഥിതം. ധര ആസ്ഥിതം. மகாவிஷ்ணுவோடு டயர்டு அப்படிங்கிறது, அவரு ரெஸ்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு தியான அவஸ்தையாக்கும். பத்மாசனத்துல உட்கார்ந்துட்டு வில்லில கழுத்த சாச்சி வச்சுட்டு உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கிறார். பகவத்கீதையில பகவான் அர்ஜுனனை உபதேசிக்கிற விஷயம் இருக்கு. 6வது அத்தியாயத்துல தியானம் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்றார் பகவான். ஸ்லோகம் 11லேருந்து 14 வரைக்கும் இது வர்ணிக்கப்படுறது. அது வர்ணிக்கிறதும் இங்க சொல்றதும் ஒரே விஷயம்தான். சமே தேசே சுபே ஸ்தானே. சமஸ்தானம், ரொம்ப ரொம்ப ஒசரமில்லாத ஸ்தானம், ரொம்ப ரொம்ப பள்ளமா இல்லாத ஸ்தானம், சுத்தமான ஸ்தலம், விருத்தியான ஸ்தலம். பத்மாசனத்துல உட்கார்ந்துட்டு அதே மாதிரி உட்காரத்துக்கு சொகுசாயிட்டு வஸ்திரம், அப்படி இல்லைன்னா மான்தோல், அப்படி இல்லைன்னா தர்பப்புல்லு, இப்படி ஏதாவது விரிச்சுண்டு அந்த ஆசனத்துல உட்காந்துக்கணும். சித்தம், இந்திரியங்கள் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு மனசை ஏகாகிரமாக்கணும். ശരീരവും ശിരസും കഴുത്തും ചലിക്കാതെ നിർത്തി സ്റ്റഡിയാ ഉക്കാന്നുണ്ട്. സ്വന്തം മൂക്കോട് അഗ്രത്തെ പാത്തുണ്ട് யோகா சாதனை செய்யணும் அப்படின்னு சொல்றார் பகவான். அதே மாதிரியாக்கும் பகவான் வில்லுல கழுத்தை சாச்சு பத்மாசனத்துல இங்க உட்கார்ந்து இருக்கிறதாயிட்டு சொல்லப்படுறது. நம்மளை எங்கேயாக்கும் இருக்கோம் அப்படிங்கிற அந்த பிளேஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் நம்மளை. கோவில்ல உட்கார்ந்து இருந்தானா தெய்வீக சிந்தனை உண்டாகும். இதே വിനോദ സ്ഥലങ്ങളിൽ ഉட்கார்ந்து இருந்தோம்னா அதுல ശ്രദ്ധ പോകും. ദുഃഖകരமான സിറ്റുവേഷനിലേക്കും നമ്മൾ പോനോം அப்படின்னா நம்மளோட மனசும் துக்கபூர்ணமாகும். கல்யாண மண்டபத்துல நம்ம போனா மனசு அங்க இருக்கிற கோலாகலங்களில லயிக்கும். அதனால நம்மளை எங்கேயாக்கும் இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. டிஸ்டர்ப் இல்லாத இடத்துல உட்காரணும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. ஒசரத்துல உட்கார்றது காரணம் நமக்கு முன்னால வரவாளெல்லாம் நமக்கு கீழே அப்படிங்கிற ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உண்டாக்கும். இனி பள்ளமான இடத்துலயாக்கும் நம்ம உட்காந்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு முன்னால வந்து நிக்கிறவாளெல்லாம் ஒசரமா இருப்பா. அப்போ நமக்கு நம்ம அவளை விட ரொம்ப தாழ்ந்து இருக்கோம் அப்படிங்கிற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் உண்டாகும். அதனால சமபாவனையோடு கூடிட்டு எல்லாரும் ஈக்குவலாக்கும் அப்படிங்கிற சமபாவனையோடு கூடிட்டு சமஸ்தலத்துல இருக்க உட்காரணம் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. அது மட்டும் இல்லை, உட்கார அந்த இருப்பிடம் சொஸ்ததை கொடுக்கக்கூடிய விஷயத்துல இல்லை அப்படின்னாக்கா சரீரபோதம் உண்டாகும். கை வலிக்கிறது, காலு வலிக்கிறது அப்படின்னு அசஞ்சு உட்காந்துப்போம். அதனாலயாக்கும் சுகாசனத்துல உட்காரணம் அப்படின்னு சொல்லப்படுறது. யோகதண்டு உபயோகிக்கிற மாதிரி ஞான் கட்டின வில்லுல தாடி வில்லுல ஊனி தாடி கீழே தாழ்ந்து போகாத அவஸ்தையில பகவான் உட்கார்ந்துட்டார். தீர்க்க நேரம் தியான அவஸ்தையில உட்காரத்த கழுத்து இப்படி தொங்கி போகாம இருக்கிறதுக்காக்கும் இப்படி தாடியில ஒரு சப்போர்ட்டை கொடுக்கறது. நம்ம கதைகள் பிரபாஷணங்கள் எல்லாம் கேட்கறதுக்கு ஸ்டேஜுக்கு முன்னால உட்காரத்த இன்ட்ரெஸ்டா தான் கேட்டு இருப்போம். நம்மள தெரியாதக்கே திடீர்னு ஒரு கண்ணாசந்து தலை இப்படி கீழே தொங்கி போகும். அந்த மாதிரி உண்டாகாம இருக்கிறதுக்காக்கும் தாடியில ஒரு சப்போர்ட்டை கொடுத்து பகவான் உட்கார்ந்து இருந்தார். பகவானோட வில்லோடு பேரு சார்ங்கம். பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற சங்கு,
சுதர்சனம் அப்படிங்கிற சக்கரம், கௌமோதகி அப்படிங்கிற கதை, தாமரப்பூ, அம்பு, நந்தகம் அப்படிங்கிற வாழ், பரிஜை, இப்படின்னு 8 விஷயங்களாக்கும் பகவான் ஓரோ கையிலையும் வச்சுட்டு இருக்கார். அதுல ததீஜி மகர்ஷியோடு எள்ளிலேந்து உண்டாக்கின பலவித ஆயுதங்களில ஒன்னாக்கும் இந்த வில்லு. அந்த வில்லிலே ஆக்கும் பகவான் தன்னோட தலைய சொகுசா வச்சுண்டு யோக நித்ரையில உட்கார்ந்து இருக்கார். நித்ரைன்னு சொல்ல முடியாது, ரெஸ்டா இருக்கார் அப்படின்னு அர்த்தம். கண்ண முடிந்து இருக்கார் அப்படின்னு அர்த்தம். சமதள பிரதேசத்துல ஒரு ஸ்தானத்தை பார்த்து பகவான் ஞான முறுக்கி கெட்டி கீழே மண்ணுல குத்தி நிறுத்தின வில்லுல கழுத்தை சாச்சு பத்மாசனம் அப்படிங்கிற சுகாசனத்துல உட்கார்ந்து இருந்தார் அப்படின்னு இங்க சூதன் சவனகாதிகளுக்கு வர்ணனை பண்ணிட்டு இருக்கிறதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸ்லோகம் 8. தத்வா பாரம் தனுஷ்கோட்யாம் நித்ராமாபரமாபதே ஸ்ராந்தத்வா தெய்வயோகாச்ச ஜாதஸ்தத்ராதிநித்ரிதா. தத்வா பாரம் தனுஷ்கோட்யாம் நித்ராம் ஆப ரமாபதிஹி ஸ்ராந்தத்வாத் தெய்வயோகஹ ச தெய்வயோகாத் ச ஜாதஹ தத்ர அதிநித்ரிதஹ. தத்வா பாரம் தனுஷ்கோட்யாம் நித்ராமாபரமாபதே ஸ்ராந்தத்வாத் தெய்வயோகாச்ச ஜாதஸ்தத்ராதிநித்ரிதா. தனுஷ்கோட்யாம், தனுஷ் அப்படின்னா வில்லு, கோடி அப்படின்னா அதனோட அக்ரம் என்று. தனுஷ்கோட்யாம் அப்படின்னா வில்லோடு என்றுல பாரம் தத்வா பாரத்தை கொடுத்துண்டு ரமாபதியான பகவான் நித்ராமாபா தூங்கி போயிட்டார். பகவான் ரொம்ப டயர்டா தூங்கி போயிட்டார். இங்க மகாவிஷ்ணுவோடு அம்சாவதாரமாக்கும் யோக நித்ரையில தூங்குறார். அவதாரம் எடுக்கணுமானா சத்குண ரஜோகுண தமோ குணங்களிலேந்து ஏதாவது ஒரு குணத்தை சீகரிச்சுட்டுதான் பகவான் ஆனாலும் அவதாரம் அப்படிங்கிறத எடுக்க முடியும். அவதாரம் எடுத்தாச்சு அப்படின்னாக்கா ஜனன சமயம் முதலுக்கு நம்மளோட லைஃப் லாங் என்னெல்லாம் விகாரங்களாக்கும் நம்ம அனுபவிக்கிறோமோ அப்படி இருக்கிற எல்லா விகாரங்களும் பகவானும் அனுபவிப்பா. அதனாலேயாக்கும் இங்க சொல்லப்படுறது பகவான் தூங்கினார் அப்படின்னு. மகாவிஷ்ணுவோடு அம்சாவதாரமாக்கும் யோக நித்ரையில தூங்கின்னு இருக்கிறத நம்ம இங்க பார்க்கிறோம். அவதாரம் எடுத்த பரபிரம்மத்துக்கு பிரகிருதியில எல்லா விகாரங்களும் இருக்கு. பகவானோடு தூக்கம் அப்படிங்கிறது யோக நித்ரையாக்கும் அப்படின்னு இதன் வழியா எடுத்து காட்டப்படுறது. டயர்டால தெய்வ நியோகத்தால அதாவது விதிவசால யோக நிதிரைய பிராபிச்சார் பகவான். எந்த அளவுக்கு டயர்டு இருந்தாலும் தூக்கம் வரணும்னு ஒன்றும் இல்லை. ரொம்ப ரொம்ப டயர்டா இருக்கிற நமக்கு தூக்கம் வரணும்னு ஒன்றும் கிடையாது. அதாக்கும் இங்க சொல்லப்பட்டது பகவான் விதிவசால் தூங்கிட்டார் அப்படின்னு. அந்த தூக்கம் வரணும்னாலும் பகவானோட ஒரு அனுகிரகம் நமக்கு உண்டாகணும். வில்லோடு தும்புல பாரத்தை கொடுத்துண்டு ரமாபதியான பகவான் தூங்கி போனார். டயர்டுனாலையும் தெய்வ நியோகத்தாலையும் ஒன்னும் தெரியாத அவஸ்தையில காடமான தூக்கத்துல அவர் இருந்தார் அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 9. ததா காலேன கியதா
தேவா சர்வே சவாசவா பிரம்மேஷ சகிதா சர்வே யஜ்ஞம் கர்த்தும் சமுத்யதா ததா காலேன கியதா தேவாः சர்வே சவாசவாः பிரம்மேஷ சகிதாः சர்வே யஜ்ஞம் கர்த்தும் சமுத்யதாः ததா காலேன கியதா தேவா சர்வே சவாசவா பிரம்மேஷ சகிதா சர்வே யஜ்ஞம் கர்த்தும் சமுத்யதா. யோக நித்ரையில பகவான் இருந்திருந்த அந்த டைமில தேவர்களும் பிரம்மாவும் பரமசிவனும் சேர்ந்து தேவர்களோடெல்லாம் தேவனாயிருக்கிற இந்திரன் இப்படி எல்லாரும் சேர்ந்து கர்த்தும் யஜ்ஞம் நடத்துறதுக்கு சமுத்தியதாக முயற்சி பண்ணினான். ரொம்ப காலம் கழிஞ்சோன இந்திரன் உட்பட இருக்கிற தேவர்களும் பிரம்மாவும் பரமசிவனும் எல்லாம் சேர்ந்து ஒரு யஜ்ஞம் நடத்துறதுக்கு ரெடியான அந்த டைம்ல பகவான் யோக நித்ரையிலேயே இருந்தார் அப்படின்னாக்கு நீங்க சொல்லப்படுறது. ஸ்லோகம் 10. கதா சர்வேத வைகுண்டம் திரஷ்டும் தேவம் ஜனார்தனம் தேவகார்யார்த்த சித்யர்த்தம் மகாநாமதிபம் பிரபும். கதாஹ சர்வே அத வைகுண்டம் திரஷ்டும் தேவம் ஜனார்தனம் தேவகார்யார்த்த சித்யர்த்தம் மகாநாம் அதிபம் பிரபும். ദേവകാര്യ സിദ്ധ്യർത്ഥം ദേവകാര്യ സാധ്യതയ്ക്കായിട്ട് ദേവர்களுக்கு நிறைய விஷயங்கள் இப்படி நடக்கணும், அதுக்கெல்லாம் யஜ்ஞம் பண்ணுவா. மகானாம் அதிபம் யஜ்ஞத்தோடு அதிபனும் பிரபுவுமாயிருக்கிற ஜனார்தனம் அந்த ஜனார்தனனை திரஷ்டும் பார்க்கறதுக்காயிட்டு சர்வே அத கதாஹா வைகுண்டம் எல்லாருமா சேர்ந்து வைகுண்டத்துக்கு போனா. தேவர்கள் அப்படிங்கிறது இந்திரியங்களாக்குமே சூக்ஷ்மார்த்தம். இந்திரியங்களோட பிரவൃத்திகள் சுகமமாகறதுக்காக்கும் யாகங்கள் செய்யப்படுறது. நான் என்னோடது அப்படிங்கிற பாவத்தை வேண்டான்னு வைக்கிறது, மமதா பாவத்தை வேண்டான்னு வைக்கிறது, இந்திரியங்கள் ஆக்டிவேட் ஆகிறத ஆனந்தம் உண்டாகிறது. யஜ்ஞம் அப்படிங்கிறதோடு அதிபதியாக்கும் மகாவிஷ்ணு, வராகமூர்த்தி யஜ்ஞஸ்வரூபனாக்கும். வராகமூர்த்தியோடு சரீர பாகங்கள் யாகத்துல உபயோகிக்கிற விஷயங்களாக்கும். வராகமூர்த்தியாக்கும் பூமியை உத்தரிச்சு நிலநாட்டி இருக்கிறது. யஜ்ஞம் ஆக்கும் பிரகிருதிய சமமாயிட்டு நிலநிறுத்துறது. வைகுண்டா அப்படின்னாக்கா துக்கமில்லாத இடம் அப்படின்னு அர்த்தம், தமோகுணம் இல்லாத இடம் அப்படின்னு அர்த்தம். அங்க மகாவிஷ்ணுவை பார்க்கறதுக்கு இவாள் எல்லாமா கிளம்பி போனா வைகுண்டத்துல இருக்கிற மகாவிஷ்ணுவை பார்க்கறதுக்காக்கும் இவா எல்லாரும் போயிருக்கா. 4 முகங்கள் இருக்கிற மூர்த்தி ஸ்வரூபமாக்கும் வைகுண்ட மூர்த்தி. கிழக்கு முகம் அதாவது முன்பக்கம் இருக்கிற முகம் சௌமிய பாவமாக்கும். தெற்கு முகம் அதாவது வலது பக்கம் இருக்கிற முகம் நரசிம்ம முகம். மேற்கு முகம் அதாவது பேக் சைடு முகம் அப்படிங்கிறது ரௌத்ரபாவம். இடது பக்கம் இருக்கிற வடக்கு முகம் அது வராக முகம். நம்ம கிழக்க பார்த்து நின்னோம் அப்படின்னாக்கா சூரியன் உதிக்கிற திக்காக்குமே கிழக்கு. கிழக்க பார்த்து நிக்கிறத அந்த கிழக்கு முகம், பகவானோடு கிழக்கு முகம்
அதாக்கும் பகவானோட முன்முகம். அது சௌமியபாவம். இனி கிழக்க பார்த்து நிக்கிற நம்ம அப்படியே ரைட்டுக்கு திரும்புறோம், அது தெற்கு முகம், அது நரசிம்ம முகம். இனி ரைட்டுக்கு திரும்பியாச்சே, அப்படியே கிழக்குலேருந்து ஆப்போசிட் பாவமா இருக்கிற பேக் சைடுக்கு திரும்புறோம். ஃபர்ஸ்ட் ரைட்டுக்கு திரும்புறோம், மறுபடியும் வலது பக்கத்துக்கு திரும்புறது பேக் சைடு ஆயிடுறது. அப்ப அது ரௌத்ர பாவம். இனி அங்கேருந்து மறுபடியும் திரும்புறோம், அதாக்கும் இந்த கிழக்கு முகத்துக்கு இடது பக்கமா இருக்கிற முகம் வடக்கு முகம், அது வராக முகம். இப்படியாக்கும் அந்த பகவானோட முகத்தை நம்ம பார்க்கிறோம். யாகம் நடத்துற விஷயம் சொல்றதுக்காயிட்டு, அதுக்கான உபதேசங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காயிட்டு எல்லாரும் வைகுண்டத்துக்கு போனா அப்படின்னு சூதன் சொல்றார். தேவகாரியம் சாதிக்கிறதுக்காயிட்டு யஜ்ஞத்தோட அதிபனும் பிரபுவுமாயிருக்கிற ஜனார்தனனை தரிசிக்கிறதுக்காயிட்டு எல்லாரும் கூடி வைகுண்டத்துக்கு போனா. ஸ்லோகம் 11. அதிருஷ்ட்வாது ததா தத்ர ஞானத்ருஷ்ட்யா விலோக்யதே யத்ராஸ்தே பகவான் விஷ்ணு ஜக்முஸ்தத்ர ததாசுரா. அதிருஷ்ட்வாது ததா தத்ர ஞானத்ருஷ்ட்யா விலோக்யதே யத்ராஹ ते भगवान् विष्णुः जग्मुः तत्र तदा सुराः. अदृष्ट्वादु तदा तत्र ज्ञानदृष्ट्या विलोक्यते यत्रास्ते भगवान् विष्णु जग्मुस्तत्र तदा सुरा. अदृष्ट्वा भगवान കാണലയങ്ക വൈകുണ്ഠത്തിലെ பகவானை காணாத்ததுனால விலோக்கியா ஞானதிருஷ்டியால பகவான் எங்கேயாக்கும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சிட்டு அவ எல்லாரும் பகவான் வில்லில முகத்தை வச்சுண்டு யோக நித்ரை செய்யற அந்த இடத்துக்கு யாத்திரையானா. வைகுண்டத்துல பகவானை காணாத்ததுனாலேயாக்கும் பகவான் விஷ்ணு எங்கேயாக்கும் அப்படின்னு ஞான திருஷ்டியா தேவர்கள் எல்லாம் தெரிஞ்சுண்டா. എന്നിട്ട് பகவான் எங்க யோக நித்ரை பண்றாரோ அந்த இடத்துக்கு அவ எல்லாருமா போனா. ஸ்லோகம் 12. தத்ருஷுஸ்தே ததேஷானாம் யோக நித்ராவசம் கதம் விசேதனம் விபும் விஷ்ணும் தத்ராசாம் சக்ரிரே சுரா. தத்ருஷுஹு தே தத் தேசானாம் யோக நித்ராவசம் கதம் விசேதனம் விபும் விஷ்ணும் தத்ரா சாஞ்சக்ரிரே சுராஹ. தத்ருஷுஸ்தே ததேசானம் யோக நித்ராவசம் கதம் விசேதனம் விபும் விஷ்ணும் தத்ராசாஞ்சக்ரிரே சுரா. விபுவாயிருக்கிற பகவான், விபும் விஷ்ணு, விபுவான பகவான் அப்படின்னாக்கா சர்வவியாபியாயிருக்கிற பகவான், அந்த விஷ்ணுவாயிருக்கிற பகவான் வசங்கதம் யோக நித்ரா, யோக நித்ரையை செஞ்சின்றிருக்கிறார். விசேதனம் சலனம் இல்லாதக்கு, சேதனம்னா சலனம் அசைவு, விசேதனம் அப்படின்னா எந்த விதமான அசைவும் இல்லாதக்கு உட்கார்ந்து இருக்கிற பகவான தத்ருஷு பார்த்துட்டு எல்லாரும் அப்படியே அசையாம நின்னா. ஞான திருஷ்டியால அவளுக்கு பகவான் இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முடிஞ்சது. பகவான நேர்ல போய் பார்த்தோன்ன எல்லாரும் ஸ்டாச்சு மாதிரி ஸ்தம்பிச்சு நின்னா. விபுவாயிருக்கிற விஷ்ணுவ யோக நித்ரையில சலனம் இல்லாம இருக்கிற விஷ்ணுவை பார்த்துட்டு தேவர்கள் எல்லாம் பகவானை டிஸ்டர்பு பண்ணாதக்கு நின்னா. சத்தம் போட்டானா பகவான் எழுந்துடுவரே, அதனால பகவானை எழுப்ப வேண்டாம் இப்போதைக்கு அப்படின்னு அவளும் அசையாம நின்னா. ஸ்லோகம் 13. ஸ்திதேஷு சர்வதேவேஷு நித்ராசுப்தே ஜகத்பதௌ
ചിന്താമാപുസുരാ സർവേ ബ്രഹ്മരുദ്രപുരോഗമാ സ്ഥിതേഷു സ്ഥിതേഷു സർവദേവേഷു സർവദേവേഷു നിദ്രാസുപ്തേ ജഗത്പദൗ ചിന്താമാപുഃ സുരാഃ സർവേ ബ്രഹ്മരുദ്രപുരോഗമാഃ സ്ഥിതേഷു സർവദേവേഷു നിദ്രാസുപ്തേ ജഗത്പദൗ ചിന്താമാപുസുരാ സർവേ பிரம்மருத்ரபுரோகமா. தேவர்களெல்லாம் அப்படியே அசையாம நின்று இருக்கா. ஜகல்பதியான விஷ்ணு யோக நித்ரையிலையும் இருக்கார். அந்த டைம்ல பிரம்மா சிவன் தேவர்கள் இதெல்லாம் எல்லாருமா ரொம்ப சிந்தனை பண்ணிட்டு நின்னா நீ என்ன வாக்கும் செய்யறது, காரியசித்திக்காயிட்டு யஜ்ஞம் பண்ணணும். யஜ்ஞேஸ்வரனான விஷ்ணுவாக்கும் யோக நித்ரையில இருக்கிறது. யோக நித்ரையில இருக்கிற யஜ்ஞேஸ்வரனான விஷ்ணுவை எழுப்பி விட்டு இந்த யஜ்ஞம் பண்ற விஷயங்களை எல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும். பகவானை எழுப்புறதுக்கு யாருக்கும் தைரியம் இல்லை. அதனால எல்லாரும் சிந்தனையில யோசனை பண்ணிட்டு நின்னா. சர்வதேவேஷு ஸ்திதேஷு எல்லா தேவர்களும் ஸ்டாச்சு மாதிரி நின்னா. இந்திரியங்களான தேவர்கள், மனசோடு அதிதேவதையான பிரம்மா, புத்தியோடு அதிதேவதையான பரமசிவன், இந்திரியங்களாயிருக்கிற தேவர்கள் ஸ்தம்பிச்சு நின்னோன மனசும் புத்தியுமாயிருக்கிற பிரம்மாவும் சிவனும் சிந்தனை பண்ணினா அப்படிங்கிறதையாக்கும் இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸ்லோகம் 14. தானுவாஜ ததசக்ர கிம் கர்த்தவ்யம் சுரோத்தமா நித்ராபங்க கதம் காரிய சிந்தயந்து சுரோத்தமா. தான் உவாஜ ததஹ சக்ரஹ கிம் கர்த்தவ்யம் சுர உத்தமாஹ நித்ராபங்கஹ கதம் காரியஹ சிந்தயந்து சுர உத்தமாஹ. தான் உவாஜ ததசக்ர கிம் கர்த்தவ்யம் சுரோத்தமா நித்ராபங்க கதம் காரிய சிந்தயந்து சுரோத்தமா. இந்திரியங்கள் ஸ்தம்பிச்ச அவஸ்தையில இருக்கு. இந்திரியங்களோடெல்லாம் தேவனாயிருக்கிற தேவேந்திரன், அதாக்கும் இங்க சக்கரஹா. அந்த தேவேந்திரன் இந்திரியங்களோடெல்லாம் தேவனாக்குமே. அந்த தேவேந்திரன் பிரம்மா கிட்டையும் சிவன் கிட்டையும், அதானது மனசு கிட்டையும் புத்திய கிட்டையும் கேட்கிறார். மனசும் புத்தியும் ஆக்டிவா தான் இருக்கு. அதனாலதான் மனசு கிட்டையும் புத்தி கிட்டையும் கேட்க முடிஞ்சது. அவளாக்கும் இனி ஐடியா என்னவாக்கும் அப்படிங்கிறத சொல்லணும். விஷ்ணுவோடு நித்ராபங்கஹா, இந்த உறக்கத்துக்கு தடசம் உண்டாக்குறது எப்படி ஆக்கும், கதம் காரியஹா என்னவாக்கும் இனி செய்யணும், சிந்தையந்து சுரோத்தமாக நன்னா யோசனை பண்ணுங்கோ. தேவசிரேஷ்டர்களா இருக்கிறவாளே, பிரம்மாவே பரமசிவனே நன்னா யோசனை பண்ணி சொல்லுங்கோ. இனி என்ன வாக்கம் செய்யணும். லோகநாயகனாய் இருக்கிற பகவான் தூங்கினா இந்த உலகமே தூங்கிடும். நம்ம டெய்லி தூங்கி எந்திருக்கிறது அப்படிங்கிறது பகவானோட அனுகிரகம் இருக்கிறதுனாலேயாக்குமே. பகவான் நினைக்கிறார், இவன் தூங்குறான் அல்லவா, தூங்கிண்டே இருக்கட்டும், எழுப்ப வேண்டாம் அப்படின்னு பகவான் நினைச்சிட்டா அந்த தூக்கத்துல நம்ம அப்படியே மரிச்சு போயிடுவோம், மறுபடியும் எந்திருந்து வரமாட்டோம். இப்ப பகவானோட அனுகிரகத்தாலியாக்கும் நம்ம தூங்கி அடுத்த நாள் காலையில எந்திருக்கிறோம். அதனால லோகநாயகனாயிருக்கிற பகவான் இப்படி தூங்கிட்டு இருந்தானாக்கா இந்த உலகம் ஆக்டிவேட் ஆகாது. தேவேந்திரன் அதனாலேயாக்கும் புத்தியாயிருக்கிற பிரம்மா கிட்டையும் புத்தியாயிருக்கிற பரமசிவன் கிட்டையும் மனசாயிருக்கிற பிரம்மா கிட்டையும் இப்படி கேட்கிறார். தேவ முக்கியர்களே என்ன வாக்கும் இனி நம்ம செய்யணும். விஷ்ணு தூக்கத்திலேருந்து எந்திருக்கிறதுக்கு, அந்த தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணாதக்கு அவர் எழுப்புறதுக்கு என்ன வாக்கம் செய்யணும் அப்படின்னு சிந்தனை பண்ணுங்கோ அப்படின்னு. ஸ்லோகம் 15. சம்வாஜ ததா சம்போர் நித்ராபங்கே ஸ்திதோஷணம்
കാര്യം ചൈവ പ്രകർത്തവ്യം യജ്ഞസ്യ സുരസത്തമാ തം ഉവാച തഥാ ശംപുഃ നിദ്രാഭംഗേ അസ്തി ദൂഷണം കാര്യം ച ഏവ പ്രകർത്തവ്യം യജ്ഞസ്യ സുര ഉത്തമാഃ തം ഉവാച തഥാ ശംഭുർനിദ്രാഭംഗേസ്തി ദൂഷണം കാര്യം ചൈവ പ്രകർത്തവ്യം യജ്ഞസ്യ സുരസത്തമാ തം ഉവാച തഥാ ശംഭുഃ. அத கேட்டுட்டு பரமசிவன் இப்படி சொல்றார், சுர உத்தமாக, தேவ உத்தமர்களே, தேவோத்தமர்களே, நித்ராபங்கே அஸ்தி தூஷணம், தூங்குறவாள கூப்பிட்டு எழுப்புறது அப்படிங்கிறது தூஷணம், தோஷமாக்கும். ஆனா யஜ்ஞ காரியம் நடக்கவும் வேணும், தூங்குற விஷ்ணுவை எழுப்பவும் கூடாது. இதுக்கு இனி என்னவாக்கும் செய்யணும்? நித்ராபங்கம் செய்யறது அப்படிங்கிறது தூங்கிண்டு ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற ஒருத்தரை எழுப்புறது அப்படிங்கிறது தோஷமாக்கும். ஆனா காரிய சித்திக்கான யஜ்ஞங்கள் பண்றத யஜ்ஞேஸ்வரன் இல்லாதக்கு யஜ்ஞம் பண்ண முடியாது. அதனால யஜ்ஞம் பண்றதுக்கு விஷ்ணுவும் வேணாம். இனி என்ன வாக்கும் செய்யறது?